கிட்ஸுக்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த டிசிப்ளின் அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். பார்த்து பார்த்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு ரீசெண்டாக எனக்கு ஒரு பெரிய பாடமாக எனக்கு கிடச்சிது. ஹாய் ஆல், மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து பிராண்டாக பில்டு பண்ணுற பயணத்தில் டே 3. காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு என் பையனோட நாங்கள் வளர்க்குற செடிக்கு போய் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பயங்கரமாக ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதை அப்படியே ஒரு கேமாக கன்வெர்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய ரெகுலர் ப்ரோட்டீன் இன்டேக் எக்ஸு சாப்பிடுவேன்ல, அதை பார்த்து அப்படியே என் பையனும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்னிங் எக்ஸ் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதை தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன். ஒருவேளை இவங்ககிட்ட தினம் நீ சாப்பிடு எக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டாக சாப்பிட்ருப்பானான்னு தெரில, சேட்டை பண்ணியிருப்பான். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கிடையாது. கண்ணில் என்ன பார்க்குறானோ அதான் ரொட்டீன் போலன்னு அவனும் அந்த டிசிப்ளின்குள்ளே வந்துட்டான். தட்ஸ் அ பிக்கஸ்ட் டேக் ஃப்ரம் மை லைஃப் ரீசென்ட்லி. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். ஸ்கூலில் 10th எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் ஜிம் வந்து ஒரு சூப்பர் பேஷனாகவே வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் டிப்ளமா ஜாயின் பண்ணிட்டேன். அப்போவே என் பாடியெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் வந்து ஃபிசிக்கலாக நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் கணக்கே கிடையாது. இன்ஃபேக்டில் என் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கொடுத்த மோட்டிவேஷன் இருக்கு, அபாரமான இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் நான் அப்புறம் ஒரு வழியாக டிப்ளமாலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் படிக்கும்போதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை இந்த ஜிம்மு தான் எனக்கு ப்ரொஃபஷனாக ஆகும்னு. ஸோ பேசிக்கலாகவே நமக்கு ஏதாவது வருது, ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நாளை பொழுதில் அது என்னவா டேர்ன் அவுட் ஆகும்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படிலாம் இருந்ததுங்கிற எல்லா விஷயத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே ஃபிட்.